ரோஷன் இந்த மேட்ச்சுக்கு ஸ்கோர் போடா. கவிராஜ் ஸ்ட்ரைக்கில் கண்ணுக்குட்டி ஃபாரூக். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் 3 ஓவர் கொண்ட மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. அங்கே ஒரு குட் ஃபீல்டுங்க. 4 போகாம தடுத்துருக்காரு சொல்லும். செகண்ட் பால் ஒரு ஸ்லோயர் பால் லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு. 4 ஆன் பார்க்கணும். அங்கே ஒரு நல்ல ஃபீல்ட் பண்ணார். 4 போயிருக்கு. கண்ணுக்குட்டி பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி பால். டாட்டு போட்டாலும் 2வது பாலை பவுண்டரி அடிச்சிருக்காரு கண்ணுக்குட்டி. தேர்ட் பால் ஒயிட் பால் கண்டிப்பாக. தேர்ட் பால் அகைன் ஒரு ஒய்டு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. அதன் காரணத்தால் 1 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடலை. ஸ்ட்ரைக்கில் பாண்டி. அருமையான பந்து. டாட் பால் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மட்டைக்கு அடிச்சிருக்காரு லெக் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. எந்த தவறு செய்யாதனால 1 ரன் மட்டும். பாருக்கு இப்போ ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அடுத்த பந்து பாருக்கு நோ பால் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது 6 இருக்குமா அப்படின்னு பார்த்தா லைன் நம்பர் 6 அடிச்சிருக்காரு. நோ பால்ல பாருக்கு நோ பால் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது 6 இருக்குமா அப்படின்னு பார்த்தா லைன் நம்பர் 6 அடிச்சிருக்காரு. நோ பால்ல கண்ணுக்குட்டி 6 அடிப்பாரு. அகைன் பார்க்கணும் கண்ணுக்குட்டியா. போல்டு ஃப்ரீ கிட்ல போல்டு ஆனாலும் போல்டு கிடையாது. ரன் அவுட் ஆனு பார்க்கணும். இந்த மிஸ் ஃபீல்ட் அகைன். சின்ன ஒரு தடுதாற்றத்தில் ஆடிட்டு இருக்காங்க பெத்தாச்சி குடியிருப்பு. அடுத்த பந்து பாண்டிக்கு. அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பாலை தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால் ஆக்கியிருக்காரு அந்த பாலை. பேக் டு பேக் எதையும் இழக்காம 16 ரன் அடிச்சிருக்காங்க பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பட குமார் அவரும் ஃபுல் டாஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்ணுக்குட்டி அவரை வெல்கம் பண்ணியிருக்காரு லைனில். ஃபீல்டர் அண்ணா வந்து தான் பார்க்குறாங்க. கண்ணுக்குட்டி அவரை வெல்கம் பண்ணியிருக்காரு லைனில். ஃபீல்டர் அண்ணா வந்து தான் பார்க்குறாங்க. நல்ல ஷாட் வெல்கம் பண்ணியிருக்காரு கண்ணுக்குட்டி. வந்து அதையும் லெஃப்ட் சைடில் அடிக்க முயற்சி. கீப்பர் எடுத்து போட்டிருக்காரு 1 ரன்னுக்கு. வந்து லெஃப்ட் சைடில் மட்டைக்கு அடிச்சிருக்காரு பாண்டி. அங்கே கணேசன் இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். 1 ரன் மட்டும் ஓடலை. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு கண்ணுக்குட்டி. வந்து கண்ணுக்குட்டிக்கு அவுட். அவுட்ன்ற வெளியேறாரு கண்ணுக்குட்டி. ஆனால் ஒயிட் பால். பேட்ஸ்மேன் சரவடி சங்கர் கிரீஸில் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 6 ரன் பார்க்கணும். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. இங்கே கேட்ச் மிஸ். அதனால 2 நாள் ஆயிருக்கு. 2 ரன் ஆயிருக்கு. அடுத்த பந்து அகைன் அதே இடத்துல அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். இப்போ 1 ரன் மட்டும். அடுத்த பந்து பவுலரே எடுத்துருவார் நினைக்கிறேன். எடுத்துட்டார். நல்ல ஒரு பந்து. இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. ஓவர் எண்டு. 28 ரன் அடிச்சிருக்காங்க பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். தாச்சு குடியிருப்பில் சுல்லான்னு செல்லாமல் அழைப்பாங்க. நல்ல பவுலர். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒயிடு கொடுத்துருக்காரு பேர். ஃபஸ்ட்டு பாலை ஒயிடு போட்டிருக்காரு கருப்புச்சாமி. அகெயின் ஒயிட். வானுயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து கேட்சான்னு பார்க்கணும். 2 பேர் இருக்காங்க. ஒரு கையில் எடுத்திருக்காரு. கேட்ச். சங்கர் தன்னோட விக்கெட் கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் அசோக் கொலப்படியோட ஆஸ்தான பிளேயர் அவர். இப்போ பிளாக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆடுறாரு இந்த மேட்ச்சு. அடிச்சுட்டாருங்க. சொன்ன மாதிரி 6 ரன் பார்க்கணும். அடிச்சிருக்காருங்க. 6 அடிச்சுட்டாருங்க. சொன்ன மாதிரி 6 ரன் பார்க்கணும். அடிச்சிருக்காருங்க. 6. நான் சந்தித்த முதல் பந்தை 6 மாத்திருக்காரு அசோக். அடுத்த பந்து 4 ரன் பார்க்கணும். அந்த இடத்துல ஃபாஸ்டா இருக்கு அவுட் ஃபீல்ட். கண்டிப்பா 4 தான் நினைக்கிறேன். 4 பேக் டு பேக் பவுண்டரி. 6
4 கலக்கியிருக்காரு 2 பாலையும். அடுத்த பந்து அசோக்குக்கு. டாட் பால். அடுத்த பந்து டாட் பால், அதையும் டாட்டா போட்டிருக்காரு. அடுத்த பந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கீப்பர் பிடிப்பாரா? கேட்ச். அடுத்த பந்துகளை நல்லா போட்டிருக்காரு கருப்புசாமி. இதோட ஓவர் முடியுது. ராவத்தர் அன்பு தம்பி அவர் தான் நமக்கு வீடியோ எடுத்திருக்காரு லாஸ்ட் 2 மேட்சா. 31 ஓட்டங்கள் எடுத்தா பெத்தாச்சி குடியிருப்பு இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஓப்பனரா உடையப்பன், நான் ஸ்ட்ரைக்கில் கருப்புசாமி கூட பாருக் 41 ரன் அடிச்சா பெத்தாச்சி குடியிருப்பு இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் லைனில் போட்டிருக்காரு. ஒயிட் கொடுத்துருக்காரு. ரீபால் ஃபுல் டாஸ், அது லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு உடையப்பன். கர்ணா அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங், அதன் காரணத்தினால 1 ரன் மட்டும். செகண்ட் பால் சுலான் எடுத்திருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா, விக்கெட் மிஸ். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு உடையப்பன். 6 பார்க்கணும், கண்டிப்பா 6 தான். கண்டிப்பா 6 தான், மிகப்பெரிய 6. 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உடையப்பன். பல 6 அடிக்க வேண்டும் இந்த மேட்சுக்கு. அடுத்த பந்து ஆகாஷ் ஒரு நல்ல ஃபீல்டரு. ஒரு தப்பான த்ரோ, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன் மட்டும். சொல்லலாம் காலிலே போட்டிருக்காரு கண்ணுக்குட்டி. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரா அவர் நேர்மையாக அடிக்க முயற்சி என்னன்னு பார்க்கணும். 2 ரன் கண்டிப்பா இருக்கு. கொடுத்துருக்காங்க 2 ரன். ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. ரன் 2, ஓவர் 2. 12 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட்டை இழக்காம பெத்தாச்சி குடியிருப்பு. 2வது ஓவர் போட சரவடி சங்கர். ஓவர் போட சங்கர் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. 2 ரன் பார்க்கணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல், அதன் காரணத்தினால 2 ரன். லக் பை ஃபுல் டாஸ். லெக் சைடில் மறுச்சு அடிச்சிருக்காரு. கர்ணா ஒரு நல்ல ஃபீல்டர். 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் சுலான் பந்து ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. சுல்லான் 6 பார்க்கணும். நல்ல ஃபீல்டிங் ஆகாஷ். மேட்சே மாத்திருக்காருங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும். 6 தடுத்திருக்காரு. பந்து ஃபுல் டாஸ் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன் அடிச்சிருக்காங்க. ஓவர் போட அசோக். அதனால் தடுக்கும் பட்சத்தில் அறிவிக்கப்படும். தூக்கி அடிச்சிருக்காரு. அங்க ஒரு பிளேயர் இருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். கேட்ச், நல்ல கேட்ச். கணேசன் பெரிய 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் அவரு. ஏகேஆர் கருத்தாண்டு குடிப்பு அணியை சேர்ந்தவர். நேருக்கு நேரம் அடிக்க 1 ரன் மட்டும். ஃபுல் டாஸ் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கண்டுபிடி இருக்காரு. இங்க கேட்ச விட்டாரு. 1 ரன் மட்டும். லெக் சைடில் மாட்டைக்கு அடிச்சிருக்காரு. 1 ரன் மட்டும். டாட் பால். இதோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. டீமோட நேமை தப்பாக சொல்லியிருப்பாங்க, அதனால் மன்னிக்கவும்.
இந்த மேட்சை ஃப்ரண்ட் கிளப் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஆகாஷ் கேட்சா தட்டி உள்ளே போட்டிருக்காரு. 6 போக வேண்டியதா.